Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது லவ்லி அல்கன் அப்படிங்கிற பிஎல் மேங்கா தான். ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்லே லீ வந்து அவனோட ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். பின்னாடி பார்த்தா அவனோட பிரதர் ஏற்கனவே இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பார்த்ததுமே இவனுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இவனோட பிரதர் இவனுக்காக வெயிட் பண்ணுறானே, நீங்கள் என்ன பண்ணுறா அப்படின்னுட்டு லீ கேட்குறதுக்குள்ளே அவன் வேகமாக வந்து ஒரு ஜூஸ் டப்பாவை இவனோட கையில் திணிச்சிட்டு போகிறான். இது எனக்கா அப்படின்னுட்டு லீ ரொம்ப ஆசாசையாக கேட்க, யான் உனக்கு இதை கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு போக, யான் பிரதரா அதை சொன்னாங்க, உனக்கு தெரியுமா யான் பிரதர் என்ன ரேடியோ ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ண சொன்னாங்க, நானும் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இவன் ரொம்ப ஆசாசையா சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் யான் பிரதர் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து லீ சொன்னதுமே இவ்வளோ நாள் தன்னை மட்டுமே பிரதர்னு சொல்லிட்டு வந்த இவனோட ஆசை தம்பி இப்போ இன்னொருத்தனை பிரதர்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி அப்படி நிக்கிறான். அவன் வாயிலிருந்து வார்த்தையே வரல. இதனால அவனுக்கு பின்னாடி வந்த லீயும் முட்டி மோதி இவன் மேல நின்றுட்டு இருக்க. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா சாங் கேட்குறான். அப்புறம் ஒன்றுமே இல்லை, நம்ம 2 பேரும் இன்னைக்கு சேர்ந்து வீட்டுக்கு போகலாமா அப்படின்ட்டு லீ கேட்க, நீ ஏன் தனியாக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் அங்கேருந்து போயிடுறான். சாங் எதுக்காக கோவப்படுறாங்கிறது நம்ம லீக்கு தெரியாதுல்ல. ஸோ கொஞ்சம் ஹர்ட் ஆகி அப்படின்னு நிற்கிறான். கூட நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ண லீயாலையும் முடியலை. சாங் சொன்ன மாதிரி செகண்ட் செக்ஷனும் ஆரம்பிக்கி இந்த செக்ஷனில் எல்லாரும் அவங்களோட டவுட்ஸை சாங் கிட்ட கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம லீயோட ஃப்ரெண்டு, நீ போய் எதுவும் டவுட் கேட்கலையா அப்படின்னு கேட்க, நான் ஏன் போகணும், நான் எப்போனாலே என்னோட டவுட்டை கிளியர் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு லீ சொல்ல, உன்னை சுற்றி அப்படி குயின் அட்மாஸ்பியர் இருக்கு. என்னதான் கிங்க்கு முன்னாடி 1000 பேர் இருந்தாலும் குயின் தானே அவங்களோட ஃபேவரட், அந்த மாதிரி நீயும் குயின் வைப் கொடுக்க அப்படின்ட்டு இவன் வந்து புலம்பிட்டு இருக்க. இந்த சைடில் சாங் வந்து ஸ்டடீஸில் என்னதான் ஹெல்ப் பண்ணாலும் அவங்களுக்கு சில பர்சனல் டிப்ஸும் கொடுத்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் லீ பார்த்து அவனுக்கும் காண்டாகுது, ஒன்றும் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளேஸ்லேயே உட்காந்துட்டு இருக்கான். அப்படி செகண்ட் செக்ஷனும் முடியுது. செகண்ட் செக்ஷன் முடிஞ்சதுமே கிளாஸ் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாங் திரும்பி கூட பார்க்காம போய்கிட்டு இருக்க. என்கிட்ட வந்து ஒரு வார்த்தையாவது பேசினானா கல் நெஞ்சக்காரன். ஆமாம், இவன் ஏன் பேச போகிறான், என்னதான் தனியாக வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சோகத்தோட மொத்த உருவமாக உட்காந்துட்டு இருக்கான், கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு. அப்படியே இன்னும் ஒரு 10 நிமிஷம், ஒரு 10லேருந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் கேட்குறான், லீ என்ன நீ வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்க, எனக்கு கெமிஸ்ட்ரி ஹோம்ஒர்க் மட்டும் இருக்குது, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்போ சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தா கிளைமேட் கூட சேஞ்ச் ஆகுது, மழை பெய்கிற மாதிரி. கொடை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எல்லாரும் விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லீக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தால அந்த பொண்ணு கேட்குறா, லீ நீ அம்பர்லா கொண்டு வந்தியா, என்னோட தான் வேணா கொண்டு போ, நான் ஸ்கூலில் தானே ஸ்டே பண்ணுறேன், அதனால எனக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, நீ கொண்டு போன்னு சொல்ல. இல்லை நீ இங்கேருந்து உன்னோட ரூமுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு கொடை தேவைப்படும், அது இல்லாமல் போனனா நீ நனைஞ்சிருவேன்னு சொல்ல. அந்த பொண்ணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவள் வந்து ரூமுக்கு போயிடுறான். சாங் என்ன பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு லீ வந்து அப்படியே அந்த மலையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்க. இந்த சைடில் சீனியர் கிளாஸ் ரூமில் யான் வந்து, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஹோம்ஒர்க் இருக்குது, நான் ஹோம்ஒர்க் பண்ண ஏன் எனக்கு குறையவே மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்கான். சாங் எனக்கு இந்த கொஸ்டின் புரியவே இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னுட்டு யான் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க, அவனை பார்த்தா பேக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்பிட்டு இருக்கான். என்ன நீ இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போற அப்படின்ட்டு நம்ம யான் கேட்க, மழை பெய்யுது தெரிலையா அப்படின்ட்டு சாங் கேட்குறான். மழை தானே பெய்யுது அதனால என்ன அப்படின்னுட்டு யான் வந்து ஊருக்கே கேட்குற மாதிரி கத்தி பேசிக்கிட்டு இருக்க. நீ ஏதாச்சும் வளரிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சாங் அங்கேருந்து எதுவுமே கேட்காத மாதிரி போய்கிட்டு இருக்கான். இந்த சைடில் லீ வந்து எப்போவும் அவன் பிரதருக்காக வெயிட் பண்ணுவான்ல, அவன் வருவான், கிளாஸ் முடிஞ்சதும் வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவான்ல, அந்த பிளேஸில் உட்காந்துக்கிட்டு அவன் அண்ணா கொடுத்த அந்த ஜூஸை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரெல்லாம் உட்காந்து நக்கிட்டு இருக்க. சடனாக பார்த்தா அவன் பிரதர் வந்து அவன் முன்னாடி நிற்கிறான். அதை பார்த்ததுமே இவனுக்கு ஷாக் ஆயிடுது, என்ன சொல்லனே தெரியலை. இங்கே நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு சாங் கேட்கவும், நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணேன்னு சொன்னா நீ என்ன எனக்கு கொஞ்சவா போகிற, திட்ட தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்க்குறான். பார்த்துட்டு இல்லை மழை பெய்யுது இல்லை, அதான் மழை நின்னதுக்கு அப்புறமா போகலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்கிறான். மழை நிக்கலாட்டி என்ன பண்ணுவ அப்படின்ட்டு சாங் கேட்க, இல்லை அதெல்லாம் மழை நின்றும் அப்படின்ட்டு லீ சொல்கிறான். ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுற, உனக்கு கிளாஸ் தான் முடியலல்ல, அது மட்டும் இல்லாமல் என் கூட வீட்டுக்கு வரமாட்டேன்னு நோ சொன்னல, இப்போ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு லீ வந்து கொஷின் கேட்க. அதோட இந்த சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.